தேக்கு மரத்துக்கு இணையாக இதர நாட்டு மரங்களையும் வலுவாக்கி இனி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கலாம். ஆம், அப்படி ஒரு நவீன தொழில்நுட்ப மையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. தஞ்சை அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் மரக்கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு ஜப்பான் நாட்டின் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் மரங்களை பதப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டத்தில் இந்த மையம் செயல்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் தேக்கு மர வளர்ப்பு அதிக அளவில் இருப்பதாலும் அதேபோல இதர மரப்பயிர்களான புங்கன், நீர்மருது, வேம்பு, பூவரசு, பலா ஆகிய மரங்கள் உள்ளன. அந்த மரங்களின் தரத்தை தேக்கு மரத்திற்கு ஈடாக மாற்றும் வகையில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. 25 லட்சம் ரூபாய் செலவில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த மையத்தின் பணிகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள வனப்பரப்பில் 4% மட்டுமே இருக்கும் தேக்குமர பயிர் பரப்பளவை அதிகப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பலரும் தங்களிடம் உள்ள மரப்பலகை துண்டுகளை கொண்டு வந்து மையத்தில் கொடுத்து அந்த மரத்தினை ரசாயன தண்ணீரில் ஊற வைத்து நவீன இயந்திரத்தில் அதன் தரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். இதனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லும்போது தேக்கு மரத்துக்கான ஈக்குவல் தகுந்த அளவுக்கு மற்ற மரங்களை நவீன முறையில் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பதப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த யூனிட் அமைக்கப்பட்டுள்ளது. 50 கன அடி மரத்தினை ஒரே நேரத்தில் ரசாயனம் செறிவூட்டும் வகையில் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், மரப்பட்டறை உரிமையாளர்கள், வீடு கட்டும் பொறியாளர்கள் என அனைவரும் இதனை பயன்படுத்தி மரத்தின் தரத்தை மேம்படுத்தி பூச்சி தாக்குதல் மற்றும் வளைதல், உலர்த்து போதல் போன்றவற்றில் இருந்து மரங்களை பாதுகாக்க முடியும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிடுடன் தஞ்சை செய்தியாளர் காதர் ஹுசைன்.